போன வருஷம் சோக்கிங் போடும்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதை பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 1 இயர் ஆயிடுச்சா. லாஸ்ட் இயர் சோக்கிங் பண்ணும்போதே நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதில் என்ன ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோனே தெரியாத மாதிரி எல்லாமே ஒரே கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த வாளி ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து வீட்டுக்கு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 1 இயர் சோக் பண்ண அந்த ஃப்ரூட்ஸில் ப்ளம் கேக் செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் அடிக்கடி வீட்டுக்கு செய்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த வாட்டியுமே ப்ளம் கேக் சேல்ஸ் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் அவ்வளோத்தையும் காலி பண்ணணும். இது ஸ்டாக் எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா திரும்பவும் சோக்கிங் போடுறதா ஐடியாவே இல்லை. ஒருவேளை நீங்கள் ப்ளம் கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. பாய்.